மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், இன்றைக்கு சர்வதேச சூழல் நம்ம பார்க்கும்பொழுது எண்ணெய் அரசியல் அப்படின்றது ஒரு மைய பிரச்சனையாக இருக்கு. குறிப்பாக கடந்த ஒரு 3 ஆண்டுகளாகவே இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவுக்கான எண்ணெயை இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நிலையில அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஆயில நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்தாத காரணத்தினால இந்தியா மீது 50% வரி விதிப்பெல்லாம் விதிச்சிருந்தாரு. இப்ப சமீப நாட்கள்ல வரும்பொழுது பாத்தீங்கன்னா இந்தியா ஆயிலை நிறுத்துறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசுறாரு. இன்னொரு பக்கம் இல்ல நீங்க ஆயில் வாங்குறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி மிரட்டும் துணிகள்ல வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனாலதான் இந்த உக்ரைன் போர் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. பட் அதுக்கு உண்மையான காரணம் என்னவாகி இருக்கு? இந்த ஆயில் அரசியலை பத்தி தற்பொழுதைய சூழல்ல சொல்லுங்க சார். திடீர்னு உள்ள போந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேள்வி. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு சிக்கலான விஷயம் இது. ஏன்னா இது அமெரிக்க ரஷ்ய போர், அவங்களுக்கு அவங்களுக்கு இடையிலான அந்த பேச்சுவார்த்தை போர், அதில் நடந்த பின்னடைவுகள் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குது. அதன் பிறகு இந்தியா அமெரிக்க வணிக போர், அதுல ஏற்பட்ட பின்னடைவுகள் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. இது ரெண்டும் ஒரு இடத்துல குவியற ஒரு புள்ளியாதான் இந்த எண்ணெய் வணிகம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ நம்ம முதல்ல கொஞ்சம் எப்போ நம்ம இந்த எண்ணெயை வாங்க ஆரம்பிச்சோம், இப்ப ஏன் அந்த எண்ணெய் வாங்குறதே ஒரு பிரச்சனையா நமக்கு மாறி நிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலையை இந்தியா எதிர்கொள்ளுது, அப்போ இதனால என்ன பாதிப்புகள் ஏற்படுன்றத பின்னாடி பேசலாம். அப்போ முதல்ல நம்ம கொரோனா காலத்துல அப்போ என்ன நினைச்சோம் அப்படின்னா, அங்க அமெரிக்க சீன முரண்பாட்டால நமக்கு அந்த மொத்த வணிகமும் இங்க வந்துடும், அதனால நம்ம அவங்கள போலயே நம்மளும் ஒரு ஏற்றுமதி பொருளாதாரமா மாறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அமெரிக்க சார்பு எடுத்து அப்ப சீன நிறுவனங்களை முழுக்க நம்ம வெளியேற்றினதுக்கு பிறகு இங்க முழுக்க எல்லாமே அமெரிக்க தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தான் இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்குது. சீன நிறுவனங்கள் முழுக்க வெளியேற்றப்பட்டு அப்போ நம்ம முழுக்க அமெரிக்க சார்பு எடுத்தோம். அப்ப அதன் பிறகு வந்த நிறைய முதலீடுகள் தான் இன்னைக்கு பங்கு சந்தை பயங்கரமா உயர்ந்ததை நம்ம பார்த்தோம். அதே போல இங்க விலைவாசியும் கூடவே சேர்ந்து உயர்ந்தது, அது வேற விஷயம். ரெண்டு ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. இது இல்லாம அது இருக்க முடியாது, அது இல்லாம இது இருக்க முடியாது, அதையும் பேசித்தான் ஆகணும். ஆனா அப்போ நம்ம இந்தியா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, அப்ப ஏற்பட்ட அந்த உக்ரைன் ரஷ்ய போர். அப்போ உக்ரைன் ரஷ்ய போர்ல இந்தியா அமெரிக்க சார்பு எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு ரஷ்யாவோட ஒரு சார்புத்தன்மை இருக்கு. என்ன சார்புத்தன்மை அப்படின்னா, நம்மளுடைய 70 விழுக்காடு ராணுவ தளவாட பொருட்கள் அங்கிருந்து தான் வருது. நம்ம பாதுகாப்பு தொடர்பான விஷயம். அப்போ அதை ஒருவேளை நம்ம எதிர்நிலை எடுத்தோம் அப்படின்னா அது நம்ம நம்மளுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கும். அப்படி கேள்விக்குள்ளாக்கும் பொழுது நம்ம முழுக்க அமெரிக்க சார்பு போய் அங்க இருக்கிற மொத்த இறக்குமதியை நம்ம செய்யணும். அப்போ நம்ம மொத்த ராணுவ கட்டமைப்பையே தலைகீழ மாத்தி வைக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நினைச்சாலும் நம்ம இன்னைக்கு போய் ஒரு தேவையான ராணுவ தளவாடத்தை வாங்கிட்டு இன்னைக்கு நம்ம ஊர்ல வச்சிட முடியாது. அதுக்கான உள்கட்டமைப்பு, அதுக்கான பயிற்சி, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஒரே நாள் அது செய்ய முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வேற வழி இல்லாம நம்ம என்ன பண்ணோம்னா நடுநிலை வகிச்சோம். இந்தியா நடுநிலை வகிச்சுது. அப்போ நடுநிலை வைக்கும் போது இன்னொரு வேலையும் நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னா, அப்போ அவங்க ரஷ்யாவை மேல பொருளாதார தடை விதிச்சாங்க அமெரிக்கா. யாரும் அவங்கள்ட்ட எந்த எண்ணெயும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ யாரும் டாலரை பயன்படுத்தி அங்க எண்ணெய் வாங்க முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்கும்பொழுது, அப்போ ரஷ்யர்கள் நம்ம இந்தியாவோட பேசி நீங்க நாங்க ரூபாயில நாங்க எண்ணெய் வாங்கி, நீங்க ரூபாய் கொடுத்து கூட எண்ணெய் வாங்குங்க, நாங்க எண்ணெய் தரோம், தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு மிகப்பெரிய தளத்தகை வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. எதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதை வச்சு ஒரு புதிய ஒரு பொருளாதார சுழற்சியை ஏற்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா எண்ணெய்ன்றது இன்னைக்கு எண்ணெய் இல்லாம எதையுமே செய்ய முடியாது. மின்சார உற்பத்தி ஆகட்டும், வாகனங்களுடைய அந்த போக்குவரத்து ஆகட்டும், அப்ப நீங்க ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதாகட்டும், எதுக்காக இருந்தா எல்லாத்துக்கும் உங்களுக்கு எண்ணெய் வேணும், எரிபொருள் வேணும். எரிபொருள் இல்லாம எதையுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு எரிபொருள் கிடைக்கும் பொழுது ஒரு புதிய சுழற்சியை நம்மளால மேற்கொண்டிருக்க முடியும். ஆனா இந்திய அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதை ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா தான் பார்த்துச்சு. எப்படின்னா, இப்போ இங்க இருக்கிற சில நிறுவனங்கள் அதை வாங்கி சுத்திகரிச்சு ஐரோப்பாவுக்கு ஐரோப்பாவுக்கு விற்கும்பொழுது நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு லாபகரமான ஒரு வணிக சம்பந்தமான விஷயமா தான் அதை பார்த்துச்சு. அதை அப்போ அவங்க அனுமதிச்சாங்க, அமெரிக்கர்கள் அனுமதிச்சாங்க. ஏன் அனுமதிச்சாங்க அப்படின்னா, அது அவங்களுடைய நலன் இருக்குது.
அந்த நிறுவனங்கள்ல யாரு முதலீட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஊர்ல நல்ல ஒரு பழமொழி, ஒரு ஜோக் கூட இருக்கும், மாப்பிள்ள தான் அவர் மாப்பிள்ள போட்டு ட்ரெஸ் என்னோடதுன்னு சொல்ற மாதிரி. இவரு வந்து பெரிய முதலாளியா இருக்கலாம், அந்த முதலாளிக்கு யாரு முதலீடு செஞ்சிருக்கிறாங்க, அந்த நிறுவனத்துல யாரு முதலீடு செஞ்சிருக்கிறாங்கன்றது அவரு தான் உண்மையான முதலாளி. இவரு முதலாளி பேருக்கு ஊருக்கு சொல்லிக்கிற முதலாளி தான், அவருதான் உண்மையான முதலாளியா இருப்பார். அப்போ ரெண்டு பேரும் இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஆயில் வந்து இந்தியாவில இம்போர்ட் ஆச்சு, ஆனா அதுலயும் அமெரிக்கர்கள் லாபம் அடைஞ்சாங்க இல்லையா? நிச்சயமா, அதனாலதான் அவங்க அனுமதிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அனுமதிச்சிருக்க மாட்டாங்கன்றதுதான் உண்மை. அப்போ இதுல வர அந்த லாபம்ன்றது அவங்களும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு போகும் அப்படின்றதுதான் உண்மை. அதனாலதான் அதை அவங்க அனுமதிக்கிறாங்க. அதுல யார் முதலீட்டாங்கன்றது அளவுக்கு எல்லாம் நம்மளால போய் சொல்ல முடியாது. ஆனா அதுல முதலீடு 50 விழுக்காடு அளவுக்கு முதலீடுன்னு சொல்ல போனா, கொரோனா காலத்துல இந்தியாவுக்குள் நுழைந்த முதலீடுகள்ல 50 விழுக்காடு ஒரு நிறுவனத்துக்கு தான் போச்சு அப்படின்னு சொல்லி செய்திகள் உண்டு. நீங்க இப்போ போய் யார் வேணாலும் கூகுள் தேடுபொருள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கான விடை கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி போகுதுன்றதுக்காக அதை அனுமதிச்சாங்க. இப்போ வரைக்கும் அனுமதிச்சுட்டு தான் இருக்காங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ என்ன நடத்திருக்கணும் அப்படின்னா, அந்த பலனை வந்து மக்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் அதை பரவ செஞ்சு முதல்ல என்ன பண்ணணும், இப்போ எண்ணெய் குறைஞ்ச விலையில எண்ணெய் வாங்கினா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்தால் போல நம்ம மக்கள் இருக்கிற எண்ணெயோட விலை குறைஞ்சிருக்கணும். விலை குறையும் போது அவங்களுடைய செலவினங்கள் குறையும். ஏன் அப்படின்னா, எண்ணெய் மையமா வச்சுதான் மற்ற எல்லா பொருள்களுடைய விலையும் அங்க வந்து முழுக்க தீர்மானிக்கக்கூடிய பல்வேறு அந்த கமாடிட்டில முக்கியமான கமாடிட்டி எண்ணெய் தான். எண்ணெய் விலை குறையுது அப்படின்னா எல்லாத்தோட விலையும் குறையும் அப்படிங்கிறது தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த விஷயம். அப்போ விலை குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, மக்களுடைய வாங்கும் திறன் கூடியிருக்கும். வாங்கும் திறன் கூடியிருந்தது அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சின்றது இதை விட அதிகமானதா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த தேவைக்கு மேல மேலும் உற்பத்தி பெருகும் போது நமக்கு என்ன நடக்கும், நிறைய வேலை வாய்ப்புகள் பெருகும். அதன் மூலமா ஒரு பொருளாதார மறுசுழற்சியை நம்ம ஏற்படுத்தியிருக்க முடியும். அப்படியான ஒரு வாய்ப்பு நமக்கு இருந்துச்சு. ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க அப்படின்னா, விலையை வந்து அப்படியே நீடிச்சு வைக்கிறது. எந்த வகையிலும் ஏற்கனவே ஒரு ஒரு பேரல் வந்து $70 மேல $80 மேல இருந்த விலையை அப்படியே வச்சிருக்கிறது. ஆனா இப்ப வாங்குற விலை வந்து $63 $64 குறைஞ்ச பிறகும், இல்ல அதுக்கு கீழே குறைஞ்சதுக்கு பிறகு அதே விலையை வைக்கிறது மூலமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்ப எவ்வளவு இந்த இந்த வேறுபாட்டுல இருக்கிற இதுதான் அவங்களுடைய லாபம். இப்ப லாபத்தை வாங்கி பூச்சிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அது வித்த ஒன்றியத்துக்கும் லாபம் அதிகம். ஏன் அப்படின்னா அதுல வந்து இருக்கிற வரி இவங்களுக்கு பகுதி அளவுக்கு அரசுக்கு போகுது, பகுதி அளவு நிறுவனத்துக்கு போகுதுன்றதால ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு மக்களுடைய அந்த வருமானத்தை இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது வரைக்கும் நல்லா இருந்தது. ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்க அந்த போர்ல வந்து அமெரிக்கா ஜெயிக்காம ரஷ்யா ஜெயிச்சிருச்சாங்க. அவங்க வந்து இப்ப இனிமே அவங்களுடைய முக்கியமான அப்ஜெக்டிவா என்ன அப்படின்னா, அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படின்றதான் அப்போ ஒரு அப்ஜெக்டிவா இருந்துச்சு. ஆனா அதுல எடுத்த உடனே அவங்களுடைய அந்நிய செலாவணிகள் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணதுக்கு பிறகும் அவங்களால வந்து ஒரு இயல்பான ஒரு பொருளாதார நடவடிக்கை செஞ்சு அவங்க மீட்டு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஃப்ரண்ட் லைன்ல அந்த வார் முனையில பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராணுவம் தான் முன்னோக்கி போயிட்டு இருக்கு, உக்ரைன் ராணுவம் பின்னோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க இனிமே அந்த 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 போர்ல வெற்றி பெறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அது ரஷ்யா தான் வெற்றி பெற போகுது. ஓங்கி இருக்கிறது இல்லை, கிட்டத்தட்ட அவங்க வெற்றியை பெற்றுட்டாங்க. அதை வந்து அங்கீகரிக்கிறதுல தான் பிரச்சனை இப்போ அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிமே வந்து ரஷ்யா மொழி பேசக்கூடிய அந்த சிறுபான்மையினரா இருந்த பகுதிகளில் வந்து எங்களோட நாங்க சேர்த்துப்போம், நாங்க வந்து பின்வாங்க மாட்டோம்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க அவங்க அந்த பகுதியை. அப்ப அறிவிக்கும் போது அதை ஏத்துக்கிறதா வேணாமான்றதுதான் பிரச்சனை. ஆனா ஏத்துக்கிறது அப்படின்னும் போது அங்க போர்ல யாரோட கை ஓங்கி இருக்குதோ அவங்க சொல்றதுதான் அங்க நீங்க ஏத்துக்க வேண்டிய சூழல் வரும். அப்போ அது அப்படி இல்லாத சூழல் அவங்க என்ன பண்ணணும், நீங்க வேற ஒரு மாற்று வழிகளை பயன்படுத்தி அவங்கள வந்து உங்களுடைய நிபந்தனைகளை அவங்களை ஏற்க வைக்கணும். அதுக்கான ஒரு வழிதான் அவங்களுடைய பொருளாதார இழப்புகளை அவங்க மேல ஏற்படுத்துறது, அவங்க மேல அழுத்தங்களை கூட்டுறது அப்படின்றது. அதோட ஒரு பகுதி தான் இன்னைக்கு வந்து நாம வந்து லாங் ரேஞ்ச் ஏவுகணைன்னு சொல்லக்கூடிய இந்த டொமஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை வந்து நாங்க வந்து உக்ரைனுக்கு கொடுப்போம்னு சொல்றதோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா, நீ வழிக்கு வரல அப்படின்னா மாஸ்கோவை தாக்குவோம் அப்படின்றதுக்கான மறைமுக எச்சரிக்கையாக வரலாம், புரிஞ்சுக்கணும் நம்ம. அதன் மூலமா அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு இவங்களை வந்து உள்ள கொண்டு வந்துடலாம் இவங்க நினைக்கிறாங்க. அவரு பதிலுக்கு புத்தின் என்ன செய்யறாரு அப்படின்னா, நாங்க புதுசா ஒரு ஏவுகணை கண்டுபிடிச்சிருக்கிறோம், அது அணுசக்தியில இயங்கக்கூடிய, அதுக்கு எல்லையே கிடையாது, எங்க வேணாலும் வந்து தாக்கம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ அங்க அடிச்சுன்னா நான் ஒன்னு அடிப்பேன் அப்படின்றதுதான் அதுக்கு மறைமுக பொருள். அதுக்கு அவங்க அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அதுக்கான பொருள் என்னன்னு புரியும். அப்ப இன்னொரு வழிமுறை என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எண்ணெய் ஏற்றுமதிக்கு நீங்க அதிகமா எங்க செய்யறீங்களோ, எங்க ஒண்ணு வந்து சீனா வாங்குது, இன்னொன்னு வந்து இந்தியா வாங்குது. 60 விழுக்காடு எண்ணெய் வந்து சீனாவுக்கு போகுது, 40 விழுக்காடு எஞ்சி இருக்கிறதா இந்தியாவுக்கு வருது. ஆனா சீனாவை ஒரு மிரட்டும் போது அங்க போய் இவரால் மிரட்டி அவங்களை வழி கொண்டு வர முடியுமான்னா முடியாது. இவருடைய அங்க வேகாதுங்க, இவருடைய அகுரட்டல் மட்டும் தான் அங்க வேகாது.
அப்ப யார் இழிச்சவன் ஊருக்கு இழைச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு இழைச்ச யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். அதனால என்ன பண்றாரு, இந்தியாவை வந்து இவரு திரும்ப இவருடைய பாதை இந்த பக்கம் திரும்பி நம்ம மேல வந்து இவரு பொருளாதார நீங்க எண்ணெய் வாங்கினீங்கன்னா உங்க மேல வந்து பொருளாதார தடை விதிப்புன்னு சொல்லி விதிச்சிருக்காரு. அதுல ரெண்டு நோக்கம் இருக்கு. ஒண்ணு வந்து ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தையில அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து தனக்கு சாதகமான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது. ரெண்டாவது என்னன்னா, இந்தியா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அப்ப இந்தியாவோடய ஒரு சாதகமான ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு சாதகமான முடிவு ஏற்றுறது. அவங்களுடைய பொருள்களுக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த அமேசான் வந்து அங்கிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய அந்த வேளாண் பொருட்கள், பால் பொருட்களை வந்து எங்களுக்கு எந்த ஒரு வரி இல்லாம இறக்குமதி செய்யணும் அப்படின்றது ஒரு ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்க நாட்டு ஜியோ மற்ற டாடா போன்ற நிறுவனங்கள்லாம் எப்படி வாங்கி வச்சு விற்கிறாங்களோ, குடோன்ல வாங்கி வச்சு விற்கிறாங்களோ, அதே போல எங்க நிறுவனங்களும் வாங்கி குடோன்ல வச்சு விற்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்ற ரெண்டு முக்கியமான கோரிக்கைகள் தான் நீங்க வந்து ஸ்டிக்கி பாயிண்டா இருக்குது நம்ம பேச்சுவார்த்தையில. இவங்க விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. விட்டாங்கன்னா அது என்ன ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா விட முடியாதுன்னு சொல்றாங்க. உண்மையா அது வந்து விவசாயிகளை வந்து ஒன்றும் இல்லாத ஆக்கிடும். இப்போ கிராமத்துல இன்னைக்கு பல பல ஊர்கள்லயும் வந்து 7 கோடி பேர் கிட்டத்தட்ட பால் பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யறாங்க. அப்போ அவங்களுடைய பால் பொருட்கள் உள்ள வந்ததுன்னா இவங்களுக்கு சந்தையே இல்லாம போயிடும். ஏன்னா உற்பத்தி செய்யற பால் பொருட்களை வந்து எங்க கொண்டாந்து வைக்கிறாங்க அப்படின்னா நகரத்துல தான் கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த ஆவின் போன்ற நிறுவனங்கள்லாம் வழியா வந்து நகரங்களுக்கு தான் வருது. இவங்க நேர இறக்குமதி பண்ணி நகரங்கள்ல இருக்கிற அந்த கஸ்டமருக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அப்ப இவங்க யார்கிட்ட கொண்டு வைப்பாங்க? இவங்க உற்பத்தி செஞ்சு. அப்ப இவங்களோட மொத்த பேரும் வந்து இதனால பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க. அப்படி பாதிக்கப்படும் போது இவங்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நடவடிக்கை அது மாறிடும். அதனால இவங்க வந்து விடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இவங்களையும் அதே போல இப்போ ஜியோ மாதிரியே இவங்களையும் வந்து வாங்கி வச்சு விற்கிறதுக்கு அனுமதிச்சோம் அப்படின்னா இவங்களால அவங்களோட நிலைச்சு நிக்க முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட சொந்த இணையம் இருக்குது, சொந்த தொழில்நுட்பம் இருக்குது, இணையதள தொழில்நுட்பம் இருக்குது, அதே போல சொந்த பொருளும் இருக்குது, அதுக்கு வரியும் கம்மியா இருக்குது அப்படின்னா இவங்களால போட்டி போட முடியாது. பிரைஸ் வழியாவும் சரிதான், லாப விஷயத்துலயும் சரி, இவங்களால போட்டி போட முடியாது. அப்ப இயல்பா இவங்க வந்து சந்தையில அவங்கள ஓரம் கட்டிடுவாங்கன்ற ஒரு யதார்த்தம் இருக்கு. இந்த ரெண்டு காரணங்களா இந்தியா வந்து மறுக்குது. அதுக்கு இவங்களை வழி கொண்டு வர்றதுக்கான ஒரு விடயமா அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இந்த ஆயில் பாலிடிக்ஸ் கையில் எடுக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய ஆயில் மேல நாங்க வந்து நீங்க வாங்காத அப்படின்னு சொல்றேன். வாங்காத சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு இப்படி சொன்னேன், எல்லா பொருளுடைய விலையும் அந்த எண்ணெய் சார்ந்துதான் இயங்கிட்டு இருக்குது. அந்த எண்ணெய் இப்போ நிறைய விஷயங்களை நீங்க பார்க்கலாம். நிறைய நாடுகளோட பேச்சுவார்த்தை நடக்கும்போது சமீபத்துல பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்லாம் வந்து பிரச்சனைகளை மாட்டுச்சு. அப்போ அவங்க உலக வங்கி வந்து விதிச்ச முக்கியமான நிபந்தனைகள் ஒரு நிபந்தனை என்னன்னா, எண்ணெய்க்கு நீங்க வந்து மானியம் வழங்கக்கூடாது. உலக அளவுல இருக்கிற அதே விலையில் தான் நீங்க ஊர்லயும் விற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் விற்கணும் அப்படின்னா, அங்க இருக்கிற பொருளோட விலையும் எண்ணெய் சார்ந்துதான் இருக்குது. நம்ம ஊர்ல இருக்கிற பொருளோட விலையும் எண்ணெய் சார்ந்தா இருக்கும்போது அவங்க பொருளை நம்ம ஊர்ல கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த இங்க மலிவாகவும் அவங்க வந்து உயர்வாகவும் இருக்காது. ரெண்டும் ஒரே ஒரே விலையை இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு லாப விகிதம் வந்து அதிகமா இருக்கும். ஒருவேளை அப்படி இல்லாம நம்ம எண்ணெயை குறைவான விலையில விற்றோம் அப்படின்னா நம்ம ஊர்ல விற்கிற பொருளோட விலை கம்மியா இருக்கும். அங்கேருந்து கொண்டு வர பொருளோட விலை அதிகமா இருக்கும். கூடுதல் அது மேல வரி சேர்த்து விதிச்சாங்க அப்படின்னா இதை விட அதிகமா இருக்கும். அப்போ உள்ளூர் பொருட்கள் தான் விற்கும், வெளியூர் பொருள் கொண்டு வந்து விற்கிற பொருள் வந்து விற்காது. இப்போ அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் விலையை வந்து சமமா வைக்கிறதோட நோக்கம் என்னன்னா, ரெண்டு பேருக்கும் வந்து லாபகரமா இருக்கும், அது அவங்களுக்கு சாதகமா இருக்கும், வணிகத்துல அவங்களுக்கு சாதகமா இருக்கும்ன்றதால தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த எண்ணெய் விலையை வந்து குறைய வைக்கக்கூடாது, சர்வதேச அளவுக்கு இணையா தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ எண்ணெய் பாலிடிக்ஸ்ன்றது ஏதோ ஒரு ஒரு பரிமாணம் கொண்டது இல்லை, அது பல பரிமாணம் கொண்டது. வணிகம், பொருள்களோட மதிப்பை வந்து நிர்ணயிக்கிறது, பல நாடுகளுக்கு இடையிலான தொடர்பை வந்து நிர்ணயிக்கிறது அப்படின்ற பல பரிமாணங்களை கொண்டது. அதை நம்ம கொஞ்சம் பொறுமையா நிதானமாகவும் ஒன்னொன்னாவும் பார்த்து புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். இல்ல சார், இதுல ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு பக்கம் வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஆயில் அப்படின்றது எங்க இறையாண்மை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்தியன் கவர்மெண்ட் முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த லாபத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. சோ இதை பொதுமக்கள் எப்படி பார்க்கணும்? நம்ம இறையாண்மையை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அணுகணுமா, இல்லைன்னா நமக்கு அந்த லாபத்தை வந்து கொடுக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவோட மக்கள் அணுகணுமா இந்த விஷயத்த? முதல்ல வந்து இறையாண்மை அப்படின்றது முதல்ல என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இறையாண்மை அப்படின்றது ஒரு ஒரு நாடு மேல ஒரு 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 நாட்டுல உற்பத்தி ஆகிற பொருள் மேல நம்ம வரி விதிக்கிற உரிமை அப்படின்றது, அந்த உற்பத்தியை வந்து கட்டுப்படுத்துறது, அதுக்கு அதோட விலையை நிர்ணயிக்கிறது அப்படின்ற இந்த விஷயங்கள் தான் பொதுவா இறையாண்மை தொடர்பான ஒரு விஷயங்கள். அப்படி வரும்பொழுது நம்ம வந்து அமெரிக்கா அப்படி சொல்லுதுன்றது அமெரிக்கா பக்கம் நின்றுட்டு இவங்களை எதிர்க்கிறது அப்படின்றது நம்மளே நம்ம வந்து தலையில கொல்லியால சொரிஞ்சிக்கிறதுக்கு சமமானது. அதனால வந்து இறையாண்மை விட்டு கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது நாம வந்து நம்ம நலன் சார்ந்தா இருக்கணும்.
அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இறையாண்மை விட்டு கொடுக்குற வகையில இந்த அரசு ஒருபோதும் போகக்கூடாது. அந்த அழுத்தத்துக்கு பணிஞ்சு எண்ணெய் வாங்குறதை நிறுத்தவும் கூடாது அப்படின்றதுதான் நம்மளுடைய மக்கள் பார்வையில எடுக்க வேண்டிய ஒரு முடிவா இருக்கும். அதே சமயம் அப்படி ஒரு வேலை இறையாண்மைன்றது அது வந்து 2 பேருக்கு 3 பேருக்கான இறையாண்மை அது இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த மக்களுடைய இறையாண்மையா இருக்கணும். அது ஒரு 2-3 பேருக்கான தனி தற்சார்பாகவும் 2-3 பேருக்கான நல் வாய்ப்பாகவும் இருக்காம ஒட்டுமொத்த 150 கோடி பேருக்குமான ஒரு வாய்ப்பாகவும் ஒரு நல் வாய்ப்பாகவும் இறையாண்மை அவங்களுடைய தற்சார்பையும் இறையாண்மையும் காப்பாற்றக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்கு இந்த அரசுக்கு எதிராக நம்ம வந்து பதிவு செய்யணும். மக்கள் பதிவு செய்யணும். 2 விஷயத்தை செய்யும் போதுதான் ஏன்னா ஒரு வகையில எல்லாருடைய நலனை பிரதிபலிக்கிற வகையில ஒரு பொதுவா நிலைப்பாடு எடுக்கிறதும் அதே சமயத்துல எல்லா மக்களுடைய நலனை பிரதிபலிக்கிற வகையில ஒரு அரசியல் கோரிக்கை வைக்கிறதுதான் இந்த சமயத்துல நம்ம எடுக்கிற சரியான முடிவா இருக்கும். அப்படி இல்லாம எதிர்நிலைப்பாடு எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி இவங்களுக்கு எதிராக போய் அவங்க அமெரிக்கர்களுடைய நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க மறுபடியும் வந்து நம்ம தலையில் தான் அவங்க கை வச்சு வரமுடிந்த தலையில கை வைக்கிற மாதிரி நம்ம தலையில் தான் மறுபடியும் கை வைப்பாங்க. அப்போ என்ன நடக்கும்? ஒருவேளை நம்ம அப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல நீங்க வந்து அவங்க அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சு நீங்க வந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து விலை அதிகமான டாலரை கொடுத்து விலை அதிகமான அந்த அமெரிக்கர்களுடைய எரிபொருளை தான் வாங்க வேண்டியிருக்கும். இல்ல டாலர்ல விற்கிற எரிபொருளை தான் வாங்க வேண்டியிருக்கும். ரூபாயில விற்கிற பொருளை நம்மளால வாங்க முடியாது. ரூபாயில விற்கக்கூடிய அந்த எண்ணெயை நம்மளால வாங்க முடியாது. அது எங்க போய் முடியும்? அப்ப விலை அதிகம் கொடுத்து நம்ம வந்து எண்ணெய் எரிபொருளை வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த போல பொருள்களோட விலை அதை பயன்படுத்தி உற்பத்தி செய்யற பொருளோட விலை அதிகரிக்கும். அப்போ அந்த பொருள் அதிகரிச்சுன்னா அது யாரு அதுக்கான விலையை கொடுக்க போறது? நாம தான் கொடுக்க போறோம். அப்போ அது நமக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தானே தவிர அது வந்து அவங்களுக்கு சாதகமா போகாது, நமக்கு தான் பாதகமா போய் முடியும். அதனால இப்படி ஒரு முடிவு நம்ம எடுக்கவே கூடாது. இறையாண்மை விஷயத்துல யாரும் விட்டு கொடுக்க கூடாது. அது நம்மளுடைய இறையாண்மையை தக்க வைக்கணும். அந்த இறையாண்மை எல்லாருக்குமான இறையாண்மையாகவும் எல்லாருடைய தற்சார்பாகவும் அது இருக்கணும்ன்ற நிலைப்பாடா இருக்கும். சமீபத்துல சில ரஷ்ய நிறுவனங்களுக்கு வந்து அமெரிக்கா வந்து தடை விதிச்சிருந்தாங்க. அப்போ ரஷ்யாவினுடைய ஆலோசகர்கள் நிறைய பேர் வந்து புதுவெளியில சொன்ன விஷயம் என்னன்னா, இது ஏதோ ரஷ்யாவுக்கு எதிரானதுதான் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அது கிடையாது. இதன் மூலமாக சந்தையில வந்து இந்த எண்ணெயினுடைய விலையை வந்து அதிகரிக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து முயற்சி செய்யறாங்க. சோ இது மக்கள் மீது, உலக மக்கள் மீது நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்லியிருந்தாரு. சோ அமெரிக்காவினுடைய இந்த நோக்கம் குறிப்பாக இந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்றதுன்றது வந்து இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இதுக்கு நல்ல ஒரு உதாரணம், இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னா 2008 பொருளாதார நெருக்கடி அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான விடை கிடைச்சிடும் நமக்கு. 2008 பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா ட்ரில்லியன் கணக்குல வந்து டாலரை அச்சடிச்சு வெளியிட்டாங்க அப்படின்னு. அதன் மூலமா வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை நிலைப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்ப என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $60 வித்த எண்ணெய் $120 வரைக்கும் போச்சு, $126 வரைக்கும் போச்சு. ஏன் போச்சு அப்படின்னா அப்போ ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கணும், பின்னாடி இருந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து டாலர் எதோட மதிப்பை தெரிவிச்சது அப்படின்னா தங்கத்தோட மதிப்பு தான் தெரிவிச்சது. அப்போ தங்கம் தான் அப்போ வந்து உண்மையான பணம். அப்போ மட்டும் இல்ல, இப்போ உண்மையான பணம் அதுதான். இப்போ சமீபத்துல நடுவுல வந்து கொஞ்சம் சின்னதா மாறி மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிட்டு இருக்குன்றதான் நம்ம பார்க்கலாம். அது பின்னாடி பார்க்கலாம், தேவைப்படுத்த பார்க்கலாம். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த தங்கத்தின் மதிப்பு தெரிவிச்சிருந்த டாலர் அதுக்கப்புறம் எண்ணெயோட மதிப்பு தெரியக்கூடிய பெட்ரோல் டாலரா மாறிச்சு. அப்போ எண்ணெயோட மதிப்பு மாறிச்சு அப்படின்னா டாலரோட மதிப்பு மாறும். டாலரோட அளவு கூடிச்சு அப்படின்னாலும் எண்ணெயோட விலை உயரும். அப்ப ரெண்டும் ஒண்ணு தொடர்புடையது. அப்போ நீங்க எண்ணெய் விலையை இப்போ மாத்தி அமைச்சு அப்போ நிறைய டாலர் வெளியிட்டதால எண்ணெய் விலை உயர்ந்துச்சு அப்படின்னா இப்ப சமீபத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். 2019 அந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு பல ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு வந்து தொடர்ந்து அவங்க வந்து அச்சிடிச்சு வெளியிட்டாங்க. அதனாலதான் அங்க கடன் வந்து கிட்டத்தட்ட 37 ட்ரில்லியன் அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது இன்னைக்கு அரசு மூடலா வந்து முடிஞ்சிருக்குது. அது எப்படி போகும்னா நமக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்துச்சு, அதை எப்படி 2008க்கு பிறகு வந்து அதிகமான டாலரை வந்து அச்சிடிச்சு வெளியிட்டாங்களோ அதே போல கொரோனாவுக்கு பிறகு நிறைய டாலர் அச்சிடிச்சு வெளியிட்டாங்க. அப்ப அதுக்கு தகுந்தால் போல என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா அப்போ டாலருடைய அளவு அதிகரிக்குது அப்படின்னா இப்போ ஒண்ணும் கிடையாது. ஒரு $5 கொடுத்து நான் வந்து 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த $5 பதிலா நம்ம வந்து சந்தையில $5 மட்டும் இருக்குது, 5 கிலோ கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னா $25 தான் வந்து சந்தையில புழக்கத்தில் இருக்கணும். ஆனா $25 பதிலாக நம்ம $50 அச்சிடிச்சு வெளியிடுறோம், நம்ம இந்திய அரசு வெளியிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா கத்திரிக்காய் 5 கிலோ தான் இருக்குது. அப்ப என்ன நடக்கும்? எல்லார்ட்டையும் கையில காசு இருக்கும். எல்லாரும் போய் என்ன பண்ணுவாங்க, கத்திரிக்காய் வாங்க போகும்போது அப்போ கத்திரிக்காய் விற்கிறவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு வந்து $5 இல்ல $10 கொடுன்னு கேட்பாரு, கிலோ $10 கொடுன்னு கேட்பாரு. அது இயல்பா வந்து விலை உயர்வுக்கு போகும். அதுதான் நம்ம வந்து இன்ஃபிளேஷன் சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அப்ப இதே போல இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய வந்து பணத்தை அச்சடிச்சு விட்டாங்க. ஆனா கத்திரிக்காய் விற்கக்கூடியவர், அதாவது எண்ணெய் விற்கக்கூடிய நாடுகள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி போகல. அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்கன்னா டாலர்ல இருந்து விலகி மற்ற நாணயங்களை நாங்க வந்து
நாங்க வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு முடிவு எடுத்தாங்க. வேற ஒரு முடிவு எடுக்கும்போது இப்ப டாலருக்கு அச்சடிச்சு விட்டது தகுந்தால் போல வந்து விலை உயர்வு ஏற்பட்டிருக்கணும், விலை உயர்வு ஏற்படலை. இப்ப அச்சடிச்சு விட்ட டாலருக்கு தேவையும் குறைஞ்சு போகுது. அப்படி குறையும் போதுதான் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மிஸ் மேட்ச் நடக்குது. அப்போ இதோட மதிப்பு, உண்மையான டாலர் மதிப்புன்றது உண்மையா அது பிரதிபலிக்கல. எண்ணெயோட விலையை வந்து பிரதிபலிக்கக்கூடியதா அது இல்லாம போயிடுது. அப்போ உடைக்கப்பட்டுருக்கு. அந்த சர்க்கிள் உடைஞ்ச அந்த சைக்கிள் வந்து உடைக்கப்பட்டுருக்கு. உடைக்கப்படும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா அது மறுபடியும் உங்க வழி கொண்டு வரணும். என்ன வழி கொண்டு வரல அப்படின்னா இந்த டாலருக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அந்த மதிப்பு இல்லாம போறதோட விளைவை தான் நம்ம என்ன பாக்குறோம், இன்னைக்கு வந்து தங்க விலை உயர்வா தான் பாக்குறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து தங்க விலை இவ்வளவு தூரம் உயரல. ஏன் உயரலன்னு சொல்லி இப்ப சிந்திச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு, பின்னாடி தேவைப்பட்டா பேசலாம். அப்படி ஒரு மெக்கானிசம் இருக்கு. தங்க விலை உயர்றதுக்கு பதிலாக டிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெஷரி பாண்ட் அவங்க வந்து எப்படி வந்து பணத்தை வெளியிடுறாங்க, எப்படி உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா அரசு வந்து என்ன பண்ணணும்னா கடன் பத்திரங்களை வெளியிடும். அந்த கடன் பத்திரங்களை வெளியிடும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் வாங்கிட்டு அந்த கடன் பத்திரங்களை வாங்கிட்டு பணத்தை அவங்க கொடுப்பாங்க. அந்த பணத்தெல்லாம் வந்து சர்க்குலேஷனுக்கு வரும். இதுதான் ஒரு ஒரு மெக்கானிசம். அப்படி இருக்கும்போது அந்த கடன் பத்திரத்துல வரக்கூடிய அந்த ஈல்டுன்னு சொல்லுவாங்க. அது ஈல்டு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அந்த இன்ஃபிளேஷனையும் கால்குலேட் பண்ணி எவ்வளவு வருதோ அதுக்கான பணத்தை உங்களுக்கு ரிட்டர்னா கொடுப்பாங்க. பொதுவாக இப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. அந்த ரிட்டர்னு நீங்க வந்து ஒரு ஒரு ஆண்டுல வந்து நீங்க ஒரு ஒரு பாண்டு வாங்குறீங்க. இப்போ ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. அது ஒரு ஆண்டுல வந்து நாங்க வந்து 110 ரூபாய் தரோம் அப்படின்னா அதே 100 ரூபாய் கொடுத்து நீங்க வந்து தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆண்டுல வந்து 105 ரூபாயோ இல்ல 103 ரூபாயோ தான் போயிருமே தவிர 110 ரூபாய் உங்களுக்கு தராது. அப்பதான் அதை வந்து ஈல்ட கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு ஒரு மெக்கானிசம் வச்சிருந்தாங்க. இது வரைக்கும் அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க போயிட்டு கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஷரி பாண்டை என்னைக்குமே வந்து இந்த தங்கம் வச்சிருக்கிறதால வரக்கூடிய அந்த ரிட்டர்ன் வந்து பீட் பண்ணவே பண்ணாது. ஆனா சமீபத்துல அது பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இதுல வர ரிட்டர்னை விட அந்த ட்ரெஷரி பாண்ட்ல வர ரிட்டர்ன் வந்து கம்மி ஆயிடுச்சு. நிறைய பேர் கம்மியாகுதுன்றது முதல் சிக்னல் என்னன்னா டாலர் மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு ஒரு விஷயம். ரெண்டாவது அது கொடுக்குற ரிட்டர்ன்றது குறைவா போயிடுச்சு. அப்போ இது வந்து வெறுமனே வந்து ரஷ்யர்கள் சொல்ற மாதிரி இது வந்து வெறுமனே நம்ம தனிப்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, உலக மக்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட விஷயன்றதுக்கான பின்னணி இதுதான். சரி, இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா விதிக்கிற நிபந்தனையை தாண்டி ஈரான் பக்கமும் வாங்கக்கூடாது, அதே மாதிரி வெனிசுலா பக்கமும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில நிபந்தனைகள் வைக்கிறாங்க. இப்ப இந்த 2 நாடுகளுமே அந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கா அமெரிக்காவுக்கு இந்த ஆயில் விஷயத்துல? மறுபடியும் அதே தான், அந்த டாலர் எண்ணெய் தான் அந்த அதோட மையம். என்ன அப்படின்னா 2 நாடுமே வந்து டாலர்ல பதிலாக நாங்க மற்ற நாடுகள்ல மற்ற நாணயங்கள்ல வந்து எண்ணெய் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முன் வர்றதுதான் அதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு. ரெண்டாவது அந்த இப்போ சந்தையில எவ்வளவு எண்ணெய் இருக்குது அப்படின்றத நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு தேவைக்கு அதிகமா வரும்போது அதோட விலை வந்து வீழ்ச்சி அடைகிறதுன்றது இயல்பான ஒரு விஷயம். அப்போ ஒண்ணு அந்த சந்தையில வந்து போதுமான அளவுக்கு எண்ணெய் இருக்குது, அதன் புது ஆட்களை வந்து சந்தையில இருந்து வெளியேற்றுறது மூலமா இவங்களுக்கு சந்தை கிடைக்கும் ஒண்ணு. ரெண்டாவது இவங்க விலையை வந்து இவங்க நினைச்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை கண்ட்ரோல் பண்றது மூலமா மொத்த சர்க்குலேஷனும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மதிப்பு, எண்ணெய் சார்ந்த மதிப்பு, பொருள்களோட மதிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ ஒரு ஆள் வந்து நாங்க டாலர் வேணாம், உங்களுக்கு வந்து நாங்க சொந்த நாணயத்திலே தரோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவே எடுத்துக்கீங்களேன். நம்ம வந்து எண்ணெய் வாங்கணும்னா டாலர் இல்லாம உங்களால எண்ணெய் வாங்க முடியாதுன்னும் போது நம்ம ஒண்ணு டாலரை கடனா வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை விட்டு நம்ம வந்து டாலரை ஈட்டணும், அந்த டாலரை கொண்டு போயிட்டு கொடுத்தா எண்ணெய் வாங்க வேண்டிய ஒரு சூழல். ஆனா இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, உனக்கு டாலர்லாம் வேணா, நான் வந்து ஓன் நாணயத்துல தரோம் அப்படின்னா டாலருக்கான தேவை இல்லாம போயிடும். அப்ப தேவை இல்லாம போகும்போது அதுக்கான டிமாண்ட், இந்த உலக அளவுல இருக்கிற டிமாண்ட் குறைஞ்சிடும். அப்போ அதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வெனிசுவேலா, ஈரான் போன்ற நாடுகள் மாதிரி டாலர் இல்லாத நாணயங்கள்ல வந்து எண்ணெய் தரக்கூடிய ஆட்களை வந்து சந்தையில இருந்து வெளியேற்றுறது. எப்படி வெளியேற்றுறது அப்படின்னா அவங்க மேல பொருளாதார தடைகள் விதிக்கிறது. பொருளாதார தடைகள் விதிக்கிறது மூலமா என்ன பண்ண முடியும்னா அவங்களை வந்து சந்தையிலிருந்து வெளியேற்றி சந்தையிலிருந்து வெளியேற்றி சந்தையும் கைப்பற்றிக்க முடியும், ஒரே ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன, இந்த டாலர்ல ஏற்படுற உடைப்பையும் தடுக்க முடியும். அப்ப அந்த நோக்கத்தால் தான் இந்த 2 பேரையும் வந்து தொடர்ந்து அவங்க வந்து பொருளாதார தாக்குதல் உள்ளாக்குறது, அவங்க மேல வந்து படை எடுக்கிறது, இப்படி பல விஷயங்களை செய்யறாங்க. அதுக்கான நோக்கம் வந்து இந்த எண்ணெய் சார்ந்த அந்த அரசியல் தான் காரணம். இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா சார், இப்போ அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் இந்த எண்ணெயில வந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப சீனாவினுடைய ரோல் என்னவா இருக்கு? அவங்க எப்படி இந்த ஆயில் சம்பந்தமான விஷயங்களை சஸ்டெயின் ஆகுறாங்க? முதல்ல சீனா வந்து மற்ற நாடுகள் மாதிரியான நாடுகள் கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறான் அப்படின்னா நம்மள மாதிரிதான் அவங்களும் வந்து இறக்குமதி பண்றாங்க, அதனால நம்மள மாதிரிதான் அவங்களும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா 1996 வரைக்கும் அவங்க ஏற்றுமதி பண்ற அளவுக்கு அவங்க எண்ணெய் உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்றதுதான் உண்மை. அப்போ அவங்களுக்கு வந்து சொந்த தேவைக்கு போதுமான அளவுக்கு அது வரைக்கும் எண்ணெய் இருந்துச்சு. அவங்க வந்து ஏற்றுமதி சார்ந்த ஒரு பொருளாதாரம் மாறும்போது அவங்களோட எண்ணெய் தேவை கூடுது. அந்த தேவைக்கு தான் அவங்க இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தேவைக்கு இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கிறதுன்ற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா
நீங்க வந்து டாலரை ஈட்டணும் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறாங்க அந்நிய முதலீடு, நம்ம அந்நிய முதலீடுகள் நாங்க ஈர்க்கிறோம்னு பொதுவா பேசுறது உண்டு. அது எதுக்கு ஈர்க்கிறோம் அப்படின்றத பத்தி யாரும் கேட்கறதே கிடையாது. அப்போ வெறுமனே நம்ம ஈர்க்கிறதுன்றது பணத்தை ஈர்க்கல. பணத்துக்கு பதிலா அந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான மூலதன பொருள்கள்னு சொல்லுவாங்க. அந்த மூலதன பொருள் நீங்க வந்து வெறுமனே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணா ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா நம்ம ஊர்ல உற்பத்தி ஆகிறது இல்லை. அது எங்க உற்பத்தி ஆகுதோ அங்கதான் போய் நம்ம மெஷின் வாங்கணும். அப்படி வாங்குறதுக்கு உங்களுக்கு அந்த நாட்டோட நாணயம் தேவைப்படும். அதுக்கு ஒண்ணு கடனா வாங்கணும், இல்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் தான் நடைமுறையில இருக்குது. அப்ப அதுக்குதான் வந்து அந்நிய முதலீடு வந்து இருக்கிறோம் நம்ம. அப்போ அந்த மாதிரியான உற்பத்தி சாதனங்களை வந்து இறக்குமதி செஞ்சு அது மூலமா நம்ம வந்து உற்பத்தியை பெருக்கிறது, நம்மளுடைய தேவையை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கிறது, அப்ப மற்றவங்களுக்கு அதை ஏற்றுமதி செய்யறது அப்படின்ற ஒரு நோக்கத்துல அதன் மூலமா வாங்கின கடனை அடைக்கிறது அப்படின்றது அதுல இருக்கிற ஒரு லாஜிக். அதை விட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா பொதுவாகவே அந்நிய 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 முதலீடு வருது அப்படின்னா நல்ல விஷயம். அது இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன் அப்படின்னா அப்படி வர அந்நிய முதலீடு இந்த மாதிரி உற்பத்தி சார்ந்து மட்டும் வர்றதில்லை. ஷார்ட் டேர்ம்ல வந்து உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணி காசு சம்பாதிச்சுட்டு திரும்பி போகக்கூடிய அந்த மாதிரி ஹார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உண்டு. அப்போ அது வந்து உண்மையில நமக்கு பாதகமான விஷயம். அதே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதாவது மூலதன பொருள்களை வாங்குறதுக்காக நம்ம வந்து அந்நிய முதலீடு இருக்கிறதுன்றது நமக்கு தேவையான ஒரு விஷயம், சாதகமான ஒரு விஷயமும் கூட. அப்படி இருக்க அந்த இறக்குமதி செய்யறதுக்கு சீனாவுக்கும் அந்த மாதிரியான டாலர் தேவைப்பட்டுச்சு முன்னாடி. அப்ப சீனாவை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம அந்த மாதிரிதான் இறக்குமதி அந்த மூலதன பொருள்கள் சொல்லக்கூடிய இயந்திரங்களை இறக்குமதி பண்றதுக்கு டாலரை கடன் வாங்குறது அப்படின்றது நம்மளுடைய நடைமுறையா இருந்துகிட்டு இருக்கு. அதே நடைமுறை தான் 1996 பிறகு இல்ல அதுக்கு முன்னாடியும் வந்து சீனர்கள் அந்த விஷயத்தை கை கொண்டாங்க. எதுக்காக கை கொண்டாங்க அப்படின்னா அங்க இருக்கிற அந்த மூலதன பொருள்களை இறக்குமதி செய்யறதுக்கு எண்ணெய் அதாவது டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உள்ள அனுமதிச்சாங்க. அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா அவங்க படிப்படியா அவங்க வந்து இறக்குமதி பண்ணது மட்டும் இல்லை, அதுல வந்து ஒரு தற்சார்பையும் அடைஞ்சிட்டாங்க. நிலைமைக்கு வந்து எல்லாமே எந்த ஒரு மூலதன பொருளையும் வந்து நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்தா இறக்குமதி செய்யணும் அப்படின்ற அவசியத்தை வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து அதுல இருந்து வெளியேறிட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம எல்லாரும் வந்து மூலதன பொருட்களை வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இன்னும் அவங்க அந்த மாதிரி தற்சார்பு அடையலை. எதுல அப்படின்னா செல்லுகளை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மிஷின்கள், அந்த இயந்திரங்கள் மட்டும்தான் அவங்களால இன்னும் வந்து தற்சார்பு அடைய முடியல. அதையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அவங்க தற்சார்பு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறதாலும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்போ அப்படி ஒருவேளை அவங்களுக்கு டாலர் தேவை இதுக்கு முன்னாடி இருந்ததால என்ன பண்ணாங்கன்னா அந்நிய செலாவணியை தொடர்ந்து அனுமதிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு வந்து அப்படி தேவை இல்லாம போயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க அந்நிய செலாவணி வந்து இதுக்கு அவங்க டாலர் முதலீடுகளை வந்து அனுமதிக்கணும், அதன் மூலமா தான் என்னால வந்து மூலதன பொருளை இறக்குமதி செஞ்சு உற்பத்தி செஞ்சு மற்ற நாடுகளுக்கும் எனக்கும் வந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்ற நிலையை வந்து எப்பயும் அவங்க நகர்ந்து போயிட்டதால இப்ப அவங்க வந்து ஒரு புதிய சுழற்சி ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாலர் சுழற்சி அப்படின்றது என்ன அப்படின்னா டாலரை வந்து அமெரிக்கா உற்பத்தி செய்யும், மேற்காசிய நாடுகள் வந்து எண்ணெயை உற்பத்தி செய்யும், மற்ற நாடுகள் வந்து டாலரை கடனா வாங்கி இவங்க கிட்ட எண்ணெயை வாங்கி பொருளை உற்பத்தி பண்ணி அமெரிக்கர்களுக்கு தேவையான பொருளை வந்து அளிக்கிறது அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் சர்க்கிள் தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்பவும் நம்ம இந்தியா நாடு வந்து அந்த மாதிரி சர்க்கிள் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா சீனாவை பொறுத்தளவுக்கு அந்த சர்க்கிளை வந்து எப்பயே அவங்க வந்து கடந்து போயிட்டாங்க. இப்ப அவங்கள சார்ந்து இவங்க வாழறதுக்கு பதிலாக இவங்களை சார்ந்து அவங்க வாழறது அப்படின்ற ஒரு சூழல் நோக்கி நகர்ந்துட்டாங்க. அப்போ இனிமேலும் வந்து அவங்களுக்கு டாலர் முதலீடு இல்லைன்னா நாங்களால வாழ முடியாது அப்படின்ற ஒரு சூழல் எல்லாம் கிடையாது. ஆனா சீனர்களோட பொருள் இல்லாம அமெரிக்காவுக்கு வாழ முடியாதுன்றதுதான் யதார்த்தமா மாறி இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ஏன் டாலர்ல வந்து எண்ணெயை வாங்கிட்டு இருக்கணும், அதுக்கு பதிலாக என்னுடைய சொந்த நாணயத்துல நான் எண்ணெயை வாங்குறேன், அந்த நாணயத்தை என்கிட்ட கூட நான் அதுக்கு பதிலாக உனக்கு பொருள் தரேன்னு சொல்லி ஒரு புதிய சர்க்கிள் ஆரம்பிக்கிறேன். அந்த சர்க்கிள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற அந்த டாலர் சர்க்கிளை வந்து உடைக்குது. அப்போ ஒரு உலகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு தொடக்க புள்ளி அவங்க வச்சுட்டாங்க. அதுக்கான விஷயங்களாதான் நம்ம வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியா தான் நம்ம சீன அமெரிக்க மோதலையும் சீன ரஷ்ய அமெரிக்க மோதலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.